1911 இருந்து 1960 வரைக்கும் பயங்கரமாக பயன்பட்ட தேவ மனிதர் ஏ ஆலன். பாருங்க தேவச்சனமே, நம்ம நெடுநாளாக ஆசைப்பட்ட ஒரு எழுப்புதலின் ஒரு அருமையான பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த அற்புதம் தேவ மனிதர்கள் மூலமாக செய்தார். முன்னாடிலாம் அற்புதங்கள் ரொம்ப சர்வ சாதாரணமாக நடந்துட்டு இருந்துச்சு. காரணம், பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை அவங்க தெளிவாக கேட்டாங்க. ஸோ நீங்கள் கூட பார்த்தீங்க எப்படி அந்த வீல் சேரு அதில் உள்ள நபர் எழுப்புனாங்கன்னு பாருங்க. இதனுடைய முழு வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அருமையான தேவ மனிதன் பெயர் தான் ஏ ஆலன். ஏ ஆலன்னு சொல்லக்கூடிய இந்த தேவ மனிதனை கர்த்தர் பயங்கரமாக பயன்படுத்தினார். இந்த தேவ மனிதன் ஆண்டவருக்காக பயங்கரமாக பிரகாசித்தார். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஸோ இப்படிலாம் நம்ம இந்தியாவில் நடக்கணும், நம்ம தமிழ்நாட்டில் நடக்கணும், பைபிளில் நடந்தது மட்டுமல்ல நம்ம லைஃப்லையும் அது நடக்கணும்னு ஒரு பெரிய தாகம் நமக்கு உண்டு. ஸோ இந்த அருமையான வீடியோவை, இந்த அருமையான ரேர் ஃபுட்டேஜ், இந்த அருமையான ஃபுட்டேஜ் நம்ம எல்லாருக்குமே ஒரு பாக்கியமான ஒரு விஷயந்தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இதை நீங்கள் பார்க்கும் பொழுதே ஒரு ரிவைவல் நமக்குள்ளாடி பரிசுத்த ஆவியானவர் ஓகே இப்படிலாம் செய்வார், நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு, நமக்கு விசுவாசம் உண்டாகுது. இந்த மனிதன் சாதாரண ஒரு மனிதனாக வாழ்ந்தார். அவங்க அப்பா ஒரு பயங்கரமான குடிகாரர். ஆனால் தேவன் பாருங்க, அவர் செய்த மிராக்கலினுடைய ஃபோட்டோஸ் தான். அவர் மூலமாக தேவன் செய்த அற்புதங்கள், இந்த கைகளில் உள்ள பிரச்சனைகள், ஆத்லெட்டிக்ஸ் போன்ற பிரச்சனைகள், முடக்குவாதங்கள் எல்லாம் ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களுக்கு இந்த தேவ மனிதனை பயன்படுத்தினார். மரண தருவாயில் உள்ள கர்த்தர் இந்த தேவ மனிதனை கொண்டு எழுப்பினார். இந்த காலத்திலேயே நம்ம எதை எதிர்பார்க்குறோம்? we speak too much. நம்ம நிறைய பேசுகிறோம், ஆனால் கிரியையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்போஸ்தலர் பவுல் பாருங்களேன், அவர் சொல்றார், எங்களுடைய பிரசங்கம் வெறும் பேச்சினால் மட்டுமல்ல, அது ஒரு கற்பனை கதையும் அல்ல, அது ஒரு கட்டுக்கதை அல்ல, ஏதோ நாங்கள் சத்தியத்தை சொல்லி சில ஆதாயத்திற்காக அல்ல, ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு எழுப்புதல் இருந்தது. அநேக மக்கள் ஆண்டவர் தொட்டார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுகிற ஆண்டவர். கடைசி காலம் நம்ம நினைக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அந்த கடைசி காலத்தினுடைய சாராம்சம் எல்லாம் வெளிப்பட தொடங்கிவிட்டது. ஆண்டவருடைய ஆவியானவர் ஊட்டப்பட ஆரம்பித்தது கடைசி காலத்தில் நடக்கும்னு சொன்ன தீர்க்க தரிசனம் தான். யோவேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது. ஆக்ட் சாப்டர், அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 14 வசனங்கள்லாம் பாருங்க. 120 பேருக்கு மட்டுமல்ல, மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊட்டப்பட்டார். அதற்கு பிறகுதான் கர்த்தர் ஒவ்வொரு சீசர்களையும் பயன்படுத்தினார். ஆண்டவருடைய வேதத்தின் காலத்தில் இந்த நபர்லாம் இருந்திருந்தாங்கன்னா இவரும் பைபிளில் வந்திருப்பாரு. பாருங்க, இந்த தேவ மனிதன் அநேக ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படி அந்த வீல் சேரில் தேவன் எழுப்பினார். அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான காட்சிகளை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பதாக இந்த தேவ மனிதன் பெரிய பெரிய ரிவைவல் மீட்டிங் நடத்தி அநேக ஆத்துமாக்களுக்கு ஹீலிங் கொடுத்த சில ரேர் பிக்சர்ஸ் இது நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். பட் இருந்தாலுமே இங்கிலீஷில் இருக்கும். பட் அதை உங்களுக்கு கொண்டு சேர்க்க கர்த்தர் கிருபை செய்கிறாரு. நீங்கள் ஏ ஆலன் நிறைய பார்க்கலாம். அவருடைய ஊழியங்களில் தேவன் செய்த அற்புதங்கள். இதுதான் அந்த குரூசைட் அவர் நடத்தி கொண்டிருந்தார். அதிலே போட்டிருக்கு பாருங்க, 1950. அநேகர் பிறந்திருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ரேர் ஃபுட்டேஜ். கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக அந்த தேவ மனிதனை பயன்படுத்தி இருக்கிறார் என்ற இந்த ரேர் ஃபுட்டேஜை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 14 அதிகாரத்தில் 8வது வசனம் 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது, லிஸ்தரா பட்டணத்தில்
ஒரு பிறவி அதாவது முடவன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிரிப்பிள் மேன், அந்த மனுஷனை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். பேசுறது மட்டும் இல்லை, அங்கே கிரிப்பிளாக நடக்க முடியாமல், பல ஆண்டுகளாக நடக்க முடியாமல், டாக்டர்னால இனி நடக்கவே முடியாதுன்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டோட வந்தாச்சு. இனி அந்த போன்ஸ்லாம் பலப்படாது, அப்படிப்பட்ட ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில் அந்த ஆத்மா வந்திருக்கு. ஸோ இப்படியே அவர்களை விட ஆண்டவருக்கும் மனசு இல்லை, அந்த எழுப்புதலை பெற்றுக்கொண்ட அந்த தேவ மனிதனுக்கும் மனசு இல்லை. அவர் சொல்றாரு, லிஸ்தரா பட்டணத்தில் அப்போஸ்தலர் 14வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள்ல அந்த முடவனை பவுல் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவன் உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து பவுல் சொன்னார், எழும்பி நட. ஆம் தேவச்சனமே, அதே ஆண்டவர் இந்த தேவ மனிதனோடு இருந்தார். ஸோ இந்த தேவ மனிதனோடு மட்டுமல்ல, அந்த 1950s அந்த டைமில் அந்த ரிவைவல் இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ரிவைவல் அப்படியே குறைந்திருக்கு. ஆனால் ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்கிறார்? God is pouring out his spirit. திரும்பியும் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? அந்த எழுப்புதலை கொண்டு வருகிறார். ஸோ அந்த எழுப்புதல் நேரத்தில் நம்ம வந்திருக்கையால், அந்த ஆவியானவருடைய ஊற்றப்படுகிற அந்த நேரத்தில் நம்ம வந்திருக்கபடியால் நம்ம கர்த்தரை துதிக்கணும். பார்க்கலாம். So full God, that is He speak. Bring me that wheelchair down here and get ready to bring the rest of them. அவர் சொல்றாரு, அந்த வீல் சேர்ல உள்ளவங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. தேவஜனமே, இது ஒரு அற்புதமான காட்சி. ஏதோ சும்மா ஒரு சாதாரண விஷயம் அல்ல. வேதத்தில் உள்ள எழுத்துக்கள், the word of God became life. ஸோ இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க, இந்த மாதிரி சூழ்நிலைகள் தேவன் உங்க வாழ்க்கையில மாற்றுவார். இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சந்தேகங்கள் வந்துச்சுன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலை தொடர்ந்து பாருங்க. ஏராளமான ஆண்டவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்ம கொண்டு வர போகிறோம். ஆண்டவராக இயேசு சொன்னார், நீங்க என்ன நம்பாட்டியும் என் கிரியைகளை வைத்தாது நீங்க நம்புங்க, என் அற்புத அடையாளங்களை வைத்தாது என்ன நம்புங்க. ஒன்று இந்த வல்லமை பிசாஸ்ட இருந்து வரணும், இல்லைனா ஆண்டவர்கிட்ட இருந்து வரணும். தேர் இஸ் நோ மோர் நியூட்ரல் கிங்டம். நடுநிலையான ஒரு ராஜ்யம் இல்லை. வேதாகமத்தில் நடுநிலை ராஜ்யம் இல்லை. ஒன்று தேவன் இதை செய்யணும், இல்லைனா பிசாசு செய்யணும். ஸோ பிசாசு வேதம் சொல்லுகிறது, பிசாசு அவனுடைய ராஜ்யத்தை அவனே என்ன செய்ய மாட்டான்? அழிக்க மாட்டான். ஒரு பிசாசு விரட்டுதுன்னா, இப்போ இந்த ஆள் ஒரு சத்ரு, பிசாசனுடைய கள்ள அற்புதம் செய்கிறாரு, கள்ள தீர்க்கதரிசி, அப்படிலாம் நிறைய பேர் அற்புத அடையாளங்களை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பிசாசை விரட்டாதுன்னு ஆண்டோடைய வார்த்தையில் தெளிவாக இருக்குது. ஸோ ஒரு பிசாசு அற்புதங்களை ஆண்டோடைய நாமத்தினால, அதாவது பரிசுத்த ஆவினால், கனிகளினால் சாட்சியாக வாழுகிற தேவ மனிதர்களை தேவன் பயன்படுத்துகிறார். ஸோ ஆண்டவர் யூஸ் பண்ணுறாருன்னா நம்ம கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளணும். வேதாகமத்தில் பவுலை அநேகர் குறை சொன்னாங்க, இயேசுவை கூட குறை சொன்னாங்க. ஆனால் நமக்கு அது விஷயம் இல்லை. தேவன் கிரியை செய்கிறார். வீல் சேரை கொண்டு வந்தாச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இடுப்பு பகுதியில இருந்து கீழே வரைக்கும் செயலிழந்த ஒரு அனுபவம் இந்த அருமையான சகோதரருக்கு. 1950 நடந்த விஷயம் தேவச்சனமே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சிலர்லாம் பிறந்திருப்பீங்க, நீங்களாம் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பீங்க. ஆனால் அநேகர் அந்த நேரத்தில் நம்ம இல்லை. பட் அந்த வீடியோ ரெக்கார்ட் மூலமா நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். Absolutely impossible to walk. Doctors declare there is no help for him, that he'll never walk again. You ready? Do you believe you'll walk again? Yes. When? Right now. Right now. I'm going to speak the word. For him, I'm going to speak the word for you here. Now I'm going to speak the word for you and your home, and you and your home. You there in your home, you and your home. My God is going to move the mountain. பாருங்க, அந்த தேவ மனுஷன் சொல்றாரு, அந்த மனுஷன் கேட்கிறாரு, நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயான்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் விரும்புகிறேன், இப்போ பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்றாரு. எத்தனை ஆச்சரியம் பாருங்க தேவச்சனமே. நான் ஜெபிச்சு விடுறேன், 2 நாள் கழிச்சு தானா சரியாயிரும், அப்படிலாம் இல்லை. நான் ஜெபிக்கிறேன், இப்போ தேவ வல்லமை இறங்கும், அற்புதம் நடக்கும். அதுதான் அங்க விஷயம். நோ நெகோசியேஷன். அங்க பேரம் பேசுறதே இல்லை. கர்த்தர் அற்புதம் செய்வார். ஸோ இப்படி மகிமையான விஷயங்களை கர்த்தர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஸோ இன்னைக்கும் அதை அவர் செய்ய விரும்புகிறார். ஸோ அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், நமக்கு ஒரு அருமையான பாக்கியம் என்ன தெரியுமா?
தீர்க்கதரிசிகள், தேவ மனுஷர்கள், தேவ ஆவியினால் பேசப்பட்ட வார்த்தைகள் டைம் பவுண்டுனால கட்டப்பட முடியாது. அதனால தான் நம்ம அந்த 100 days ப்ரேயர்ல கூட நான் சொல்லுவேன், தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்ம காலத்தால கண்ட்ரோல் பண்ண. அதாவது இன்னைக்கு விமர்சனங்கள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி கிறிஸ்தவத்தில் விமர்சித்தால் அந்த நபர் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த விமர்சனங்கள் யூஸ் ஆகும். ஆனால் காலம் கடந்த ஒரு 1000 வருஷம் பிறகு அந்த நபரை விமர்சித்தது பிரயோஜனப்படாது. ஆனால் வேத வசனத்தை ஆவியோடு ஜீவனோடு ஒரு நபர் பேசினாங்கன்னா அதை பரிசுத்த ஆவியானவர் எத்தனை 100 ஆண்டு கழித்தும் அதை பார்க்கும் பொழுது அதில் ஜீவன் இருக்கும். ஸோ இதன் மூலமாக நான் சொல்கிறது என்ன தெரியுமா, அந்த தேவ மனுஷன் சொல்கிறாரு, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஸோ அந்த வீல் சேர் மேலே அந்த வல்லமை இறங்கினது உண்மைனா, நீங்கள் ஜெபித்து கொண்டு இருப்பீங்கன்னா அந்த இடத்துல கிரியை செய்த ஆவியானவர் உங்கள் தாகத்தை பார்த்து உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர் தான். வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேதம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது தான். ஆனால் இன்னைக்கு கூட வாசிக்கும் பொழுது அது ஜீவனாக மாறுகிறதுக்கு காரணம் என்ன? நீங்க தாகத்தோடு இருக்கிறீங்க, நீங்க மறுபடி பிறந்திருக்கிறீங்க. அதனால உங்க இருதயத்திற்கு அது ஜீவனாக ஆவியாக அது கடந்து வருகிறது. ஸோ இன்னைக்கு கூட இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம், ஆண்டவரே லெட் மீ see supernatural things. நீங்க ஜீவனோடு இருக்கிறத நானும் பார்க்கட்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையும் அதை ருசிக்கட்டும் என்ற உணர்வோடு நம்ம அதை பார்க்கலாம். Father, you got a mountain? Yes? Yes. I have a mountain. Do you want to walk again? Yes. You believe you will tonight? Yes. I believe. But you know you can't unless God heals you. That's right. Okay. This is a mountain. Stand with me, brethren. Pray with me. Get ready. I'm going to call this the mountain of arthritis. தேவஜனமே, இந்த ஆர்த்ரட்டிக்ஸ் சொல்லக்கூடிய மோசமான வியாதி, எலும்புகள் எல்லாம் பலவீனப்பட்டு எலும்பி நடக்க முடியாத இந்த சூழ்நிலையில் அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறாரு, இது ஒரு பொல்லாத வியாதி தான். உன் ஆயுசு நாள் ஃபுல்லாக நீ படுக்கையில் இருக்க வேண்டியதான். ஆனால் அவருக்கும் பிள்ளைகள் இருக்காங்க, அவருக்கும் குடும்பம் இருக்குது. ஆயுசு நாள் ஃபுல்லாக இப்படி இருந்தா ஒரு உதவியற்றவனாகவே இருந்து அநேகருக்கு பாரமாகவே மாறிவிடுவோமே. வயசும் ஒன்றும் ஆகவில்லையே, எல்லாம் வயசாக தானே இருக்கிறாங்க. மிஞ்சி போனால் ஒரு 45 வயசு 50 வயசு, இன்னும் ஒரு 20-30 வருஷம் வாழலாம். ஆனால் பாருங்க, சூழ்நிலை நிமித்தமாக, போராட்டங்கள் நிமித்தமாக வியாதியில் மடங்கப்பட்டு இருக்கிற அந்த நிலையில் அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், இது ஒரு மலை. கட்டுக்களவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து போன்னு சொன்னா அந்த மலை போகும் என்ற விசுவாசத்தோடு, அந்த வைராக்கியம், விசுவாசம் சொல்லுகிறது. அதை குறித்து நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் பார்ப்போம். அதாவது நம்ம இருதயத்தில் தோன்றதெல்லாம் விசுவாசம் கிடையாது. பைபிளில் போட்டிருக்குது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி வேத வசனத்தினால் வரும். அப்படி என்றால் என்ன? கேள்வின்னு சொன்னால் இட் இஸ் நாட் அபவுட் த கொஸ்டின். அது கொஸ்டினை பற்றி சொல்லலை, அது கேட்கறத பற்றி சொல்லியிருக்கு, லிசனிங். அப்போ வேத வசனத்தை நிறையா கேட்க நம்ம இருதயத்துக்குள்ள விசுவாசம் போகும். ஸோ அப்படிதான் இந்த ஏ ஆலன் ஐயா பல மணிக்கூர் ஆண்டு சமூகத்தில் இருந்து வசனத்தை கேட்டு இன்டொல்லாகி வசனம் இருதயத்துக்குள்ள போய் வசனம் உள்ள குடிகொள்ளணும். அதாவது வசனம் உள்ள போற ஒரு ஸ்டேஜ் இருக்கு, வசனம் உள்ள குடியிருக்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது, வசனம் ஆளுகை செய்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது. வேதத்தில் வசனம் ஆளுகை செய்தது, அதனாலதான் அங்க எழுப்புதல் பயங்கரமா இருந்தது. தேவஜனமே, இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறீங்க. ஆண்டவர் யோசுவா பார்த்து சொன்னாரு, இந்த வேத வசனம் உங்க வாயை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொன்னாரு. சோ வேத வசனத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கணும்னு சொல்லி இருக்கு. ஏன்னா வேத வசனத்தை இரவும் பகலும் தியானமா இருந்தாதான் அது உங்க இருதயத்துல நாட்டப்படும். சோ அது ரூட் ஆக வேண்டும். அது இட் வாண்ட் டு பி ரூட்டட். இருதயத்தில் வேறு பிடிக்க வேண்டும், வசனம் வேறு பிடிக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கீங்க, அதை 5 வருஷம் கழிச்சு திரும்பி வாசித்தா அது வேறு பிடிக்காது. வசனத்தை கண்டினியூவா வாசிக்கணும். அதனால தான் சங்கீதம் 1 ஆண்டு சொல்றாரு, இரவும் பகலும் தியானிக்கிறவர் பாக்கியவான். ஸோ நீங்க இரவும் பகலும் தியானிக்கும் போது என்ன ஆகுது? உங்க சிந்தனையை கடந்து அந்த வசனம் ஜெபத்தோடு உங்க இருதயத்துக்கு போகுது. இருதயத்துக்கு போற வசனம் தான், அதோடு விட்டுறக்கூடாது. உள்ள போன வசனம் அது நிலைத்திருக்க பண்ண வேண்டிய ஒரு அவசியமா இருக்குது. ஸோ வசனத்தை உள்ள போக வைத்து பாருங்க. நீங்க தனியா இருந்து ஜெபித்து பாருங்க.
வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போய் பாருங்க. கொஞ்ச நாள் நீங்க டெய்லியும் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார்னு கூட அந்த ஒரு வசனத்தை கூட நீங்க தினமும் இருதயத்தில் ஆசையோடு பாசத்தோடு ஃப்ரீ ஸ்பிரிட்டோடு, அதாவது யார் மேலேயும் கிரட்ஜஸோடு இல்லாமல், அன்ஃபர்கிவ்னஸோடு இல்லாமல், அதாவது பிறரை மன்னிக்காம கோபத்தோடு எரிச்சலோடு பைபிளை வாசித்தா இருதயத்துக்குள்ள வசனம் போவாது. கவலையோடு வாசித்தா வசனம் போவாது. ஸோ விசுவாசம் கேள்வியினால் வருது. ஃபேத் கம் ஃப்ரம் ஹியரிங் பை த வேர்ட் ஆஃப் காட். வசனம் காதுக்குள்ள போக போக இருதயத்துக்குள்ள போகுது. இருதயத்துக்குள்ள போன வசனம் நம்ம இருதயத்தில் நிலைச்சு நிற்கிற வசனம் அது நம்மளை ஆளுகை செய்து, அது ஆளுகை செய்யும் பொழுது நம்ம நடந்தா வசனத்தின் ஆளுகையில் இருப்போம், பார்த்தா வசனத்தின் ஆளுகையில் இருப்போம், பேசுனா வசனத்தின் ஆளுகையில் இருப்போம். எத்தனை இனிமையான விஷயம் தேவச்சனமே. ஸோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான தேவச்சனம், எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்ற காட்சியை நம்ம பார்க்கலாம். Will you walk? Will you walk? Will your cancer drop off? Will God set you free? Get ready. அவர் கேட்குறாரு, அவர் மட்டும் இல்லை, நீங்களும் நடக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. உங்கள் வாழ்க்கையை மாறும் நீங்கள் நம்புகிறீங்களா? ஆம் தேவச்சனமே. வசனத்தை கேட்டு இருதயத்தை வசனத்தினால நிரப்பி, தேவனுடைய ஆவினால் நிரம்பி, ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததுனால ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, அவர் மூலமாக கடந்து போக விரும்புகிறார். ஒரு வல்லமையான தேவ மனுஷன் சொன்னார், ஆண்டவர் நம்ம மூலமா வெளியே வரணும்னு நினைக்கிறார். God want to step out from us. ஏன்னா நம்ம இருதயம் தேவன் தங்கும் ஆலயம். ஆனா அந்த இருதயத்துக்குள்ள வசனம் இல்லாம, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லாம, பலன் இல்லாம, பாவத்துக்கு இடம் கொடுத்து, அக்கிரமங்களுக்கு இடம் கொடுத்து, பல விஷயங்களுக்கு இடம் கொடுத்து, சிலர்லாம் நல்லா பரிசுத்தமாக வாழ்வாங்க, ஆனால் சோர்ந்து போவாங்க. வசனத்தை வாசித்தாலும் சோர்ந்து போவாங்க. ஆண்டவரோடு ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்காது. இப்படி சோர்ந்து போய் அதாவது ஒரு சைக்கிள் டயரில் உள்ள காற்று பஞ்சர் ஆகிறது போல, ஒரு பலூன் உள்ள காற்று வெளியே போகிறது போல புஷ்ஷுன்னு யாரும் புஷ்ஷுன்னு குறையும். காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள வசனம் இல்லை. வசனம் இருந்தால் மட்டும்தான் எழுப்புதல், அபிஷேகம் எல்லாம் நிலைச்சிருக்கும். நீங்களே யோசித்து பாருங்க, ஒரு அக்கினி பற்றி எரியுதுன்னா அந்த அக்கினி எதுல பற்றி எரியும்? காத்துலையா பற்றி எரியும்? தேவ ஜனங்கள் புரிய வேண்டும். அக்னி எரியுது. உங்க சமையலுக்கு 4 விறகை வைத்து அந்த விறகு அடுப்புல நீங்க பழைய காலத்துல விறகு அடுப்புல வைப்பாங்க. இந்த காலத்துல கேஸ் இருக்குது, எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்குது. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு சோர்ஸ்னு ஒன்று இருக்குதே. அப்போ விறகு இருந்துச்சு, விறகு குறைஞ்சிச்சுன்னா அக்னி. அதே போல் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் கரண்ட் இல்லைன்னா சமையல் ஆகாது. அதே போல் கேஸ், இப்படிப்பட்ட விஷயங்களை யூஸ் பண்ணுறவங்க கேஸ் தீர்ந்துட்டுனா ஸ்டவ் யூஸ் ஆகாது, சமையல் நடக்காது. இதே போல தான் பரிசுத்த ஆவியின் அக்னி நம்ம மேலே பற்றி எரியணும்னா நமக்கு ஒரு சோர்ஸ் வேணும். அதுதான் வேத வசனம். வேத வசனம் இருதயத்தில் இருந்தால் தான் பரிசுத்த ஆவியானவர் நடத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை முடியும். ஸோ வேத வசனத்தினால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படுறதுனால தான் இந்த அற்புதம் நடக்குது. வேற ஒன்றுமே இல்லை. நீங்களே பார்க்கலாம். I'm so used to calling things devils, but this is a demon. I'm calling it a mountain. Now, Jesus, don't you fail me. God, there's too many people watching tonight. You can't fail me. Thou mountain of helplessness. இந்த மலையை பார்த்து சொல்றாரு, இது போராட்டமா இருக்கலாம், பிசாசு போராட்டமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் என்ன, எந்த ஈவில் ஃபோர்ஸா இருந்தா என்ன. இன்னைக்கு அநேக மக்கள் இன்னைக்கு இரவு பார்த்து கொண்டு இருக்காங்க. அவர்கள் கண்ணு முன்னாடி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லி செபிக்கிறாரு. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கு. அந்த செயலர் அந்த கால்களில் கை வைத்து செபிக்கிறாரு. இந்த மலையே பெயர்ந்து போ என்று சொல்லுகிறார். நீங்க பாருங்க, அந்த தேவ மனிதன் சொல்றாரு, மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லும் பொழுது அந்த மனிதனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்குறத நீங்க பார்க்கலாம். ஒரு அனாயிண்டிங். இன்னைக்கு அனாயிண்டிங் சொன்னா என்னவோ நினைக்காங்க. கம்மிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இறங்குறது தான் அனாயிண்டிங், வேற ஒண்ணுமே இல்லை.
ஆக்ட்ஸ் சாப்டர் 10:38 பாருங்க. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்தார். பழைய ஏற்பாட்டில் உள்ள அபிஷேகம் 5 விதத்துக்கு மேற்பட்ட ஒரு 5 விதமான ஒரு மூலிகைகள் மூலமாக, அதாவது மரச்செடி அந்த சில விஷயங்கள் மூலமாக, பட்டைகள் மூலமாக, சில அதெல்லாம் பைபிள் அழகாக எழுதி இருக்குது. அதெல்லாம் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த 5 விதமான பொருட்களை வைத்து அந்த அபிஷேக தைலத்தை செய்தாங்க. அதை தாவீது மேல வைக்கும் பொழுது அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். He was anointed as a king. But the anointing, the oil which came from the sand, soil, பூமியில இருந்த சில பட்டைகள், அந்த வாசனை காரியங்களை எல்லாம் அரைத்து அதில் இருந்து ஒரு எண்ணெய் எடுத்தாங்க. அதுதான் பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் பண்ணப்பட யூஸ் பண்ணாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் பண்ணுகிறதற்கு உபயோகப்பட்ட 2 விதமான காரியம் ஆக்ட்ஸ் சாப்டர், அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் ஆண்டவராகிய அந்த தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவ பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்தார். அங்க 2 விஷயம் இருக்குது. புதிய ஏற்பாட்டின் அபிஷேகத்துக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியும் வல்லமையும். வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10ஆவது அதிகாரம் 38வது வசனத்துல இயேசுவை தேவன் அபிஷேகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அபிஷேகிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தின 2 விஷயம் வல்லமையும் பரிசுத்த ஆவியானவரும். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்தார். ஸோ அனாயிண்டிங்குள்ள, நியூ டெஸ்டமெண்ட் அனாயிண்டிங்குள்ள, புதிய ஏற்பாட்டின் அபிஷேகத்துக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரும் வல்லமையும். வல்லமை தேவனுடைய வார்த்தை தான். வேர்ட் ஆஃப் காட் இஸ் வெரி பவர்ஃபுல். அது மலைகளை பெயர்க்குது, பெண்மான்களை ஈன்ற பண்ணுகிறது, காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஸோ அனாயிண்டிங்குள்ள வல்லமையும் பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். ஸோ அனாயிண்டிங் இறங்குதுன்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர், the spirit of God himself touching. ஏன்னா ஒரு மனுஷனுடைய கைப்பட்ட அற்புதம் நடக்குமா? நீங்க யோசித்து பாருங்க, மனுஷனுடைய கைப்பட்ட அற்புதம் நடக்குமா? இதெல்லாம் மெடிக்கல் ப்ரூஃப் மிராக்கிள். நீங்க பாருங்க, தேவ வல்லமை இறங்குது. வசனத்தை விசுவாசித்து மலையே பெயர்ந்து போ என்று சொல்லி செபிக்கிறார். எத்தனை அற்புதம்! இதெல்லாம் இயேசு காலத்துல தான் பார்க்க முடியும். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கண்கள் பார்க்க செய்கிறார். எத்தனையோ வீடியோ நம்ம பார்க்கலாம், ஆனா யூடியூப்ல நம்ம ஸ்கிப் பண்ணிக்கொண்டே போவோம். ஆனா ஆண்டவர் பாருங்க நமக்கு இந்த கிருபையை தாராரு. பெரிய பர்வதமே போ என்று சொல்லுகிறார். வெளியே போ. பாருங்க ஆண்டவருடைய மிகப்பெரிய அற்புதம், தேவனுடைய அற்புத நாம மகிமைப்படுவதாக. அங்க இறங்குற அதே அபிஷேகம் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலே இறங்குவதாக. ரைட் now. Hallelujah. பாருங்க தேவ ஜனமே, எத்தனை வெளிநாட்டு மக்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கண்கட்டி வித்தையா காட்டுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அங்கெல்லாம் ஒன்றும் கண்கட்டி வித்தையெல்லாம் காட்டலாம் முடியாது. உட்கார்ந்துருக்க எல்லாம் டாக்டர்ஸாக இருப்பாங்க, உட்கார்ந்துருக்கிறவங்க சயின்டிஸ்டாக இருப்பாங்க, சாதாரண நபர்கள் அல்ல. அவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் 1-2 அல்ல, 1-2 வாட்டி, அதாவது பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏமாத்திலாம் ஒன்றும் செய்ய முடியாது. தேவ ஜனமே, ஒரு அற்புதத்தை கொண்டு வர்றது சாதாரண விஷயம் அல்ல. அது ஆண்டவருடைய விருப்பமா இருக்குது. அந்த அற்புதம் பூமியில நடக்கிறதுக்கு எவ்வளவு ஜெபம் தேவையா இருக்குது, எவ்வளவு அபிஷேகம் தேவையா இருக்குது. ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஆவியானவர் ஒரு மனுஷனை நிரப்பி செயல்படுத்துகிறார். ஸோ இந்த ஹீலிங் டெலிவரன்ஸ் எதற்காக? தேவ நாம மகிமைக்காக. இன்னைக்கு நான் இந்த வீடியோவை பேசி கொண்டிருக்கிறேன்னா, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய தகப்பன் டிபி வியாதியினால மரிக்க கடந்தார். டியூபர் குளோசிஸ் என்ற சொல்லப்படுகிற வியாதியினால் மரிக்க கடந்தார். நுரையீரல், அதாவது அந்த லங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிரீத்திங் பண்ணக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம் சளியினால் நிறைஞ்சி, சைனஸ் வியாதியினால், அதாவது அந்த சளியினால மொத்தமா சரீரத்தில் எல்லாமே அரிக்கப்பட ஆரம்பித்தது. டியூபர் குளோசிஸ், காசான்னு சொல்லுகிற அந்த வியாதியினால சாக கடந்தார். ஆண்டவரை அறியாத ஒரு மதத்துல தான் இருந்தார். ஆண்டவருக்கு விரோதமான நபர், வேதத்துக்கு விரோதமான நபர், துண்டு பிரதிகள், கைப்பிரதிகள் கொடுக்கிறவங்களை ஏசுவாரு. இவங்க எல்லாம் பணத்திற்காக செய்யறாங்க, இந்த கூப்பிட்டு பணத்தை சம்பாதிக்கிறான்னு சொல்லி எல்லாம் சொன்ன ஒரு நபரை தான் டியூபர் குளோசிஸ் வியாதியில இருந்து எந்த மதமும் அவரை விடுதலையாக்கல, யாரும் அவரை விடுதலையாக்கல. இயேசு விடுதலையாக்கினார். இயேசுவை வெறுத்தார்.
இயேசுவை வெறுத்தார். நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் பேசுறதுக்கு வெளிநாட்டுல இருந்து காசு கொடுக்குறாங்கன்னு. என்னுடைய அக்கௌண்ட்ல வெளிநாட்டுல இருந்து காசு வருதா இல்லையான்னு கவர்மெண்ட் ப்ரூஃப் இருக்குது. அதனால எனக்கு நல்லா தெரியும், யாரும் காசு கொடுத்து நம்ம பேசல. நாம் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறணும், பைபிள் சொல்லுது. அதை தான் நம்ம சொல்றோம். அநேகர் தவறா புரிந்து கொள்வாங்க. நண்பர்களே, தேவச்சனமே, யாரும் தவறா புரிந்து கொள்ளாதீங்க. இது தேவனுடைய விருப்பம். கடைசி காலத்தில் இது நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஊற்றப்பட்ட அந்த நேரத்தில் இதெல்லாம் நடந்ததே. இயேசு ஊழியம் செய்தார்னா சப்பானியை பார்த்துட்டு அப்படி போக மாட்டாருங்க. வேதனைப்படுகிற அவருடைய பிள்ளைகளை பார்த்துட்டு அப்படி கடந்து போக மாட்டார். இயேசு ஊழியம் செய்தால் எப்படி ஊழியம் இருக்குமோ அதை தான் தம்முடைய சீசர்கள் மூலமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது ஊழியம்னா என்ன தெரியுமா? ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். இயேசு இருக்கிற இடத்துல ஒருவன் இருந்து இயேசு செய்யணும்னு நினைக்கிறத ஒருத்தர் செய்கிறது தான் ஊழியம். ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ இயேசு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, இயேசு எப்படி அன்பா இருப்பாரோ, இயேசு எப்படி தேவ வைராக்கியம் உள்ளவரா இருப்பாரோ, இயேசு எப்படி அற்புதம் செய்கிறவராக இருந்தாரோ அதை செய்யணும்னு நினைக்கிறது தான் ஊழியம். இயேசு செய்ய வேண்டியதை இன்னைக்கு நம்மளை வைத்து செய்கிறார். இன்னைக்கு மனிதர்களாகிய நம்மளை வைத்து செய்கிறார். வேத வசனம், தேவ தூதர்கள் கூட இந்த சுவிசேஷத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட அந்த ஆசீர்வாதம் இல்லை. அவங்களால கூட அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. ஈவன் ஏசப்பா நினைச்சா கூட, இயேசு நினைத்தால் கூட இந்த காலத்துல சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. ஏன்னா அவர் மனுஷனாக வந்தாரு, நமக்காக மரித்தாரு, போய்விட்டார். ஆனால் இந்த சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் மனிதர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். God has just given us the authority to share the gospel. கிருபையா கொடுத்திருக்கிறார். மத்தேயு 28 கடைசியில பாருங்க, அவர் பரலோகத்துக்கு ஏறி செல்லும் பொழுது அவர் சொன்னார், கிரேட் கமிஷன், ஒரு பெரிய திட்டம், போய் சகல ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவியுங்கள். அற்புத அடையாளங்களோடு நீங்க அறிவிப்பீங்க, விசுவாசிக்கிறவர்களால் அற்புதம் நடக்கும் என்று மார்க் 16 சொல்லியிருக்கிறார். Signs and wonder will follow those who believe. யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க பின்னாடி அற்புத அடையாளம் ஃபாலோ ஆகும். இங்க அதை தான் அவர் சொன்னார். மலையே பெயர்ந்து போ என்று சொன்னார். வேற ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோவை பாருங்க. What do you think about it? Oh, it's wonderful. You're walking. Yes. What do you think about it? Oh, I don't know what to say. You're healed. Yes. Amen. So this man could walk except these crutches. Amen. பாத்தீங்களா, ஒரு அருமையான ஒரு ரெண்டு, அதாவது அந்த கிளச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு காரியத்தை வைத்து கைக்கு உள்ள கொடுத்து தான் அவர் நடந்திருக்காரு. இல்லைன்னா வீல் சேரில் எழுந்து சொந்தமாக எழுந்து நடந்ததே கிடையாது. இனி நீங்கள் பார்க்க போகிறது தான் அற்புதமான விஷயம். தேவ ஜனமே, இது திரும்பியும் நடக்கும், திரும்பி நடக்கணும். தேவ ஜனங்கள் விடக்கூடாது. நம்ம எல்லாருக்குள்ளாடி ஒரு வித்து விதைக்கப்படணும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் செய்ததை நான் செய்யணும். ஊழியனா என்ன? ஊழியன்னா என்ன? அது சிம்பிளா ஆண்டவராக இயேசு செய்யறதை நம்ம செய்யணும். அதை விசுவாசிகளாக இருந்தாலும் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறவர்களால் தான் நடக்கும் இந்த மாதிரி அற்புதங்கள். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் பாக்கியம் இருக்குது. இட் இஸ் நாட் ஃபார் ஒன்லி பாஸ்டர்ஸ். அது ஒரு ஊழியக்காரனுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் அன்று பாக்கியம் கொடுத்திருக்கிறார். ஸோ நம்ம செம்மையாக அதை புரிந்து கொண்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தாங்க ஹைலைட்டு. அந்த தேவ மனுஷன் சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நீ கிளச்சஸ், அதாவது நீ இந்த கம்பெல்லாம் வைத்து தானே நடந்த, எவ்வளோ வேதனை பாருங்கள். பாத்ரூம் போக முடியாது, ஒரு கல்யாண வீடு போக முடியாது, எதுவுமே போக முடியாது. ஆனால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதை தான் நீங்கள் பார்க்க வேண்டிய காட்சி. அவர் சொல்லுகிறாரு, இதுதாங்க அவருடைய பிரச்சனை, இதுதான் அவருடைய மலை. நம்ம வாழ்க்கையில் ஒரு மலை இருக்கும் பாருங்க, அதெல்லாம் உடைச்சு போடுகிறார். எல்லா கிளச்சஸை உடைச்சு போடுகிறார். பாருங்க தேவஜனமே, எவ்வளோ அற்புதம். அந்த மலை உடைஞ்சது, ஆண்டருடைய வல்லமை இறங்கினது. நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் என்னங்க, இதிலும் மேலானதை நீங்க ஆண்டர் நாத்தான்வேலை பார்த்து சொன்னாரு,
நீ இதிலும் மேலானதை பார்ப்ப. இதை பார்த்து ஒருவேளை உனக்கு நம்பிக்கை வராமல் இருக்கலாம், ஆனால் இதுலேயே நீ ஷாக் ஆகலாம். ஆனால் இது மட்டும் இல்லை, இதிலும் மேலானது, இதிலும் மேலானது. இதை பார்க்குறவங்கள பார்த்து ஆண்டு சொல்கிறது அதுதான், இதிலும் மேலானதை நீங்கள் பார்ப்பீங்க. மேலானதை ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் காட்டுவார். பாருங்கள், இந்த அருமையான தேவ மனிதன் ஏ ஆலன் சொல்லுகிறார், ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியும் கூட பல லட்சம் தேவனுக்காக ஆதாயப்படுத்தினாரு. அந்த கிளச்சஸை உடைத்து, இந்த மழை தானே உனக்கு இருந்துச்சு, இந்த மழை தானே உன்னை நடக்க விடாம தடை பண்ணுச்சு, உன்னை எழும்ப விடாம தடை பண்ணுச்சு, இன்னைக்கு அந்த மழை உடைதுன்னு சொல்லி தேவன் அந்த மனிதனை உபயோகப்படுத்தினார். வீல் சேரில் வந்த அந்த மனிதனை நடக்க வைத்து, அந்த கிளச்சஸ் வீல் சேர் எல்லாம் தூக்கி தூர போட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. பாருங்கள் தேவஜனமே, அங்கே திருமண கோலத்தில் உள்ளவங்களாம் அப்படியே கல்யாண கோலத்தில் வந்திருக்கிறாங்க. பாருங்கள், அவங்க எல்லாரும் ஓடி வராங்க. தேவன் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். இந்த அருமையான நேரத்தில் கூட இவர்களை எல்லாரையும் முன்னாடி வர வச்சு ஜெபித்தார் அந்த தேவ மனுஷன். அந்த மனிதருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் அன்று அற்புதம் செய்வார். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்ம அவரை முழு மனதோடு தேடும் பொழுது அவர் நமக்கு தென்படுவார்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம முழு மனதோடு நம்ம தேடணுமா? அப்ப நம்ம தேடுகையில் அவரை நம்ம கண்டுபிடிப்போம். அவர் சொல்கிறாரு, நீங்கள் பார்க்குற டெலிவிஷன் செட்டில் கூட நீங்கள் கை வைங்க. அதாவது கேமரா மூலமாக அதை யாராவது பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல், அவங்கள பார்த்து கூட சொல்கிறாரு, டெலிவிஷன் செட்டில் நீங்கள் கை வைத்து செபிங்க. அதை பார்க்குறவங்க கூட நம்ம தொட்டு செபிக்கலாம். ஆண்டவரே, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஆண்டவர் தான் நம்ம தெய்வன், பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அதை ஆண்டோடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோம். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் இட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அந்த ஃபெய்த் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு கான்டாக்ட் பாயிண்ட். ஆண்டோடைய மகிமை உங்கள் வீட்டில் இறங்குறதுக்கு ஒரு கான்டாக்ட். நீங்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி செபிக்கலாம். ஆண்டவரே, என் மேலே இந்த கிருபை இறங்கட்டும், எங்கள் வீட்டில் இறங்கட்டும் சொல்லி செபிக்கலாம். ஆமென். இதை பார்க்கும் பொழுது நீங்கள் இணைந்து செபிங்க. In the name of Jesus, thou mountain of cancer, goiter, tumor, arthritis, rheumatism, sugar, thou foul devil of deafness and blindness. எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், கேன்சராக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், ஆர்த்தட்டிக்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு என்ன வியாதியாக இருக்கலாம், இயேசுவின் நாமத்தில் அந்த மலையை கர்த்தர் மாற பண்ண போகிறார். எதுக்கு தெரியுமா? உங்கள் ஆத்தும ரட்சிப்புக்காக. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்காக. எப்படி என்னுடைய தகப்பன் இன்னைக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் ஊழியத்தில் தான் இருக்கிறாரு, இன்னைக்கு ஊழியராக இருக்கிறாரு. டிபி வியாதியில் மறிக்க வேண்டிய அந்த நபரை கர்த்தர் உயிரோடு இன்னைக்கு வாழ வைத்ததுக்கு காரணம் இயேசு ஜீவிக்கிறார் என்ற சாட்சியாக மாற வைத்தாரு. இன்னைக்கு நான் ஒரு ஊழியனா இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு இயேசு செய்த ஒரு அற்புதம் தான். ஸோ அற்புதம் எதற்குன்னு இன்னைக்கு அநேகர் நினைப்பாங்க. அற்புதங்கள் வாழ்வழிக்கும். இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு இட் இஸ் a பிக் டெஸ்டிமனி. அநேக இடங்கள்ல நம்ம வாக்குவாதம் பண்ணி அவர்களுக்கு இயேசு ஜீவனுள்ளவர்னு காட்ட முடியாது. ஆனால் கைகளை நீட்டி ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். அவர்களுடைய எல்லாம் மன கட்டுகள் எல்லாம் உடையும். வாக்குவாதங்களே வராது. அற்புதம் நடக்கும் பொழுது வாக்குவாதமே இல்லை. ஒரு கிராமம் ரட்சிக்கப்படும். ஒரு காலேஜ் அசைவுக்குள்ள வரும். ஒரு மரித்தவங்களை எழுப்பும் பொழுது ஒரு இடம் அசையும். லாசரு எழுப்பப்படும் பொழுது கர்த்தர் மேல அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். முடவர்கள் எழுப்பப்படும் பொழுது அநேகர் இயேசுவை நம்பினார்கள். இது ஒரு ஏமாற்று விஷயம் கிடையாது. ஒரு அற்புதம் செஞ்சு அவங்கள நம்ப வைக்கிறது அப்படி இல்லை. இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு அற்புதம் நடக்குதே. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரூஃப். ஸோ இன்னைக்கு கர்த்தர் இதன் மூலமாக நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் இதை ஜெபித்து முடிக்க போகிறோம். தேவ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதை பார்க்குற உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆன்ற அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவாராக. இயேசுவின் நாமத்தில் எல்லா மலைகளும் கேஸ்ட் அவுட் ஆகட்டும், வெளியே போகட்டும் என்று ஜெபம் நடக்கிறது. இதை பார்க்குற உங்கள் வாழ்க்கையில எல்லா மலை போன்ற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவாராக. இறங்கின அதே ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்குவதாக. உங்கள் கைகளை உயர்த்துங்கள், செபியுங்கள் என்று சொல். இணைந்து செபிப்போமா? உங்கள் கைகளை உயர்த்தி செபியுங்கள். எல்லா போராட்டம் மறைகிறது என்று சொல்லுகிறார்.
ஆம் தேவச்சனமே, இந்த அருமையான ஏ ஆலன் சொல்லக்கூடிய இந்த தேவ மனிதனை அன்று வல்லமையாக பயன்படுத்தினார். இதே போல தேவ மனிதர்களையும் இதிலையும் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலான நம்ம இந்தியா மக்கள் தொடப்பட கர்த்தர் உபயோகப்படுத்துவாராக. அப்படிப்பட்ட எழுப்புதலை நம்ம கண்கள் காணட்டும். இதை பார்க்குற நீங்கள் தொடர்ந்து தேவன் திரும்பிய தேசத்தில் மகிமையாக வெளிப்படணும், ஒரு எழுப்புதல் உண்டாகணும் என்று தேவ ஜனங்கள் செபியுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து கர்த்தரை செபிக்கும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். God bless you.